ஜான் வெயின் கேசி மார்ச் 17, 1942 சிகாகோல இருக்க இல்லினாய்ஸ் யுஎஸ்ல பிறந்தவன். இவங்களுடைய குடும்பத்துல எல்லாத்துக்கும் இவங்களுடைய அப்பாவை பார்த்தாலே பயம். இவங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டா கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்க சரக்கு பாட்டில் அடிக்க போயிருவாரு. ஸோ சரக்கு அடிச்சுட்டு மேல வந்தாருன்னா குடும்ப உறுப்பினர்களை யாராவது ஒரு ஆளை போட்டு அடிப்பாரு. அப்படி ஒரு மரண பயத்தோட வாழ்ந்தவர் தான் இந்த ஜான் வெயின் கேசி. வீட்டுல தந்தையால பிசிக்கல் டார்ச்சரையும் மென்டல் டார்ச்சரையும் அனுபவிச்சவர். இதனால இவருடைய வாழ்க்கை பல குழப்ப நிலைகளுக்கு மாறிச்சு. 11வது வயதுல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கப்ப கீழே விழுந்து தலையில அடிபட்டு மூளையில சின்னதா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு மருத்துவம் அவங்க அப்பா பார்க்கல. சோ அவங்க அப்பா எப்பயுமே இவனை ஒரு பொருட்டா மதிக்கல, எதை எடுத்தாலும் திட்டுவாரு. சோ இப்படினால அவனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அடிக்கடி மயங்கி கீழே விழுவான். ஸ்கூல்லயும் இவங்க அப்பா இவனை ஒரு கே அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரு. இவன் எப்படின்னா அம்மாவுடைய ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து மேக்கப் ஜாமான்லாம் எடுத்து தனியா ஓரத்துல போடுறத ஒரு நாள் பார்த்து அடின்னு வெளுத்துட்டாரு. சோ அவங்க அப்பாவுக்கு இவனை ஒரு ஆண் மகனா வளர்க்கணும்னு ஆசை. ஆனா இவன் வளர்ந்தான். ஆனா இவன் ட்ரீட்மெண்ட் இல்லாம இருந்தான். இவனை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா வளர்க்கணும்னு தான் அவங்க அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா அவங்களுடைய அப்பாவுடைய ஆசை நிறைவேறாம இருந்துச்சு. ஏன்னா அவன் அடிக்கடி கீழே மயங்கி விழுந்தான். ஒரு ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அவனுக்கு செக் பண்றாங்க, மூளையில அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி சொன்னோன்னா அவங்க அப்பா டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அவருடைய ஆசையே இவனை பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயரா ஆக்கணும்னு தான் ஆசை. அந்த ஆசையிலேயே மண்ணை போட்டான். சோ அதுக்கு தனியா அடி விழுந்துச்சு. இப்படிதான் அவனுடைய காலங்கள் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. இவங்களுடைய அம்மா எப்படின்னா இவனை நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க. அதாவது ஒல்லியா இருந்த பையன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டான். அதனால அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் அதாவது அவனுடைய அம்மாவுக்கும் பயங்கரமா அடி விழுந்துச்சு. ஆனாலும் அவன் மீறி தன்னால உடம்ப குறைக்க முடியல. அவரும் குறைக்க ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா அவனுடைய உடம்பு குறையல. சோ அதை அப்படியே விட்டுட்டாரு. சோ இப்படிதான் அவனுடைய காலங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய இளமை காலங்கள் எல்லாமே அவங்களுடைய அப்பா என்னன்னா பயத்தாலேயே வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. இல்ல ஜானுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வேலை கிடைக்குது. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது இங்க இருந்து ஒளிஞ்சா சரிதான் சொல்லி வீட்டை விட்டு வெளியூருக்கு போய் வேலை பார்க்கறான். சோ வெளியூர்ல அவன் வேலை பார்த்த இடம் மார்ச்சுவரி. அவனுக்கு தேவை எந்த வேலை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி அவன் போறான். அங்க மார்ச்சுவரியில வேலை பார்க்கறான். வேலை பார்க்கறப்பயே அவனுடைய என்னன்னா எப்பயுமே ஒரு போனான்னா நம்மளுக்கு ஒரு எமோஷனல் வரும். சோ அவன் மார்ச்சுவரியில இருந்தனால அவனுக்கு அந்த எமோஷனல் வரல. சோ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஜாப் மாதிரியே அவன் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஜான் பாத்தீங்கன்னா மரணத்தை பார்த்து பயப்படல. அதை ஒரு கொண்டாட்ட நிகழ்வாவே அவன் நினைச்சான். ஏன்னா அது வந்தாதான் இவனுக்கு எக்ஸ்ட்ரா மணி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சோ ஸ்டேஜ்ல இதே இடத்துலயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடணும்னு நினைச்சு படிக்க ஆரம்பிச்சான். சோ அப்படி படிச்சு டிகிரியும் முடிச்சான். ஸ்டேஜ்ல அவனுக்கு ஷூ கம்பெனில வேலை கிடைக்குது. அந்த கம்பெனில இருந்து அவன் நிறைய கத்துக்கிறான். நிறைய கத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவன் அந்த கம்பெனிலேயே மேனேஜர் ஆகுறான். அப்படி இருக்கிற நேரத்துல ஜூனியர் சாம்பர் ஆஃப் காமர்ஸ்ல ஜாயின் பண்றான். அதுல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சோ அதுல இருந்து இவன் தன்னுடைய ஸ்கில்ல கத்துக்கிறான். சோ அங்கிருந்து அவன் பிசினஸ் ஸ்கில்லையும் கத்துக்கிறான், லீடர்ஷிப் ஸ்கில்லையும் கத்துக்கிறான். அது மூலமா அவன் மேலும் மேலும் டெவலப் ஆகுறதுக்கான விஷயத்த நகர்த்துறான். ஸ்டேஜ்ல ஜான்க்கு கேஎஃப்சில வேலை கிடைக்குது. சோ வேலையை நல்லா பண்றான். அவனுடைய மேலதிகாரிய மூலமா அவன் பாலியல் உறவுக்கு ஆளாகிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதாவது முதல்ல அவன் அப்பாவுக்கு பயந்து வாழ்ந்த பையன் மனச்சிக்கலால அவன் அகப்பட்டான். சோ அது ஒண்ணு. ரெண்டாவது இங்க கேஎஃப்சில அவன் ஒர்க் பண்றப்ப அவன் தன்னுடைய மேலதிகாரியால பாலியல் உறவுக்கு சிக்கலுக்கு ஆட்பட்டான். இது ரெண்டாவது. சோ இதுல இருந்து என்னன்னா அவன் அவர் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சோ அவன் என்ன செஞ்சான்னா இந்த பாலியல் உறவு அவனுக்கு ஒரு வித்தியாசமான உறவா இருந்துச்சு, ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சானா அவனுக்கு கீழ் உள்ள ஆட்கள்கிட்ட தனியா நோட்டமிட்டு அவன் என்னன்னா பாலியல் உறவு கொள்ள ஆரம்பிச்சான். சோ இவனும் ஒரு ஆண், அவனும் வர்றவனும் ஒரு ஆண். சோ அப்படி பாலியல் இவனுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு. இந்த அனுபவம் அவனுக்கு பிடிச்சு போச்சு. சோ இப்படி ஒவ்வொருத்தையா செக்ஸுவல் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான். எதிர்த்து பேசினா மிரட்டுவான். இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது, உனக்கு தான் டேஞ்சரு அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சான்.
இதுல வந்து ஆகஸ்ட் 1967 வந்து ஜூனியர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து அவர் கூட அந்த கொலிக்ல ஒர்க் பண்ற கூட அந்த ஒரு பையனை வந்து இவன் வந்து தனியா கூப்பிட்டுட்டு போய் வந்து செக்ஸுவல் அபியூஸ் பண்ணிட்டான். வெளியில வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். ஸோ அந்த பையனும் வந்து அமைதியா இருந்தா. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பையன் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட வந்து சொல்லிட்டான். அவங்க பெற்றோர் வந்து என்னன்னா இமிடியேட்டா வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றப்ப என்னன்னா அவன் வந்து முதல்ல வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அவன் வந்து நான் எதுவும் செய்யல அப்படின்றான். ஆனா வந்து சூழல் வந்து முற்றிலும் அவனுக்கு எதிராகவே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் என்ன சொல்றான்னா அந்த பையனுடைய சம்மதத்தோட தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைய வந்து அங்க வந்து கொண்டு வந்துச்சு. டிசம்பர் 1968 வந்து அவன் அரெஸ்ட் ஆகுறான். சோ இதுக்கிடையில வந்து அவனுக்கு மேரேஜ் ஆயிருந்தது. இந்த அரெஸ்ட் மூலமா வந்து ஒரு பெரிய வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தன் கணவர் இப்படிப்பட்டவரா என வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடி வந்து அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணாங்க. அவங்களுடைய பேர் மர்லின் மியாஸ். 1964 இருந்து 1969 வரை அவங்க கூட வாழ்ந்திருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா பிற்காலத்துல வந்து 69 வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா தன்னுடைய கணவர் ஒரு கேன்றதையே அவங்களால நம்ப முடியாம இருந்துச்சு. இதுல என்ன ஒரு விஷயம்னா ஜானுக்கு வந்து 10 வருடம் ஜெயில் தண்டனை விதிச்சாங்க. அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அவரும் நினைச்சாரு. சோ ஆனா என்னன்னா ஜெயிலுக்கு போனவர் வந்து அவர் ஒரு புத்திசாலித்தனமா விஷயத்த பண்ணாரு. அவர் வந்து கிரிமினல்கிட்ட வந்து தன்னுடைய நட்பு வளர்க்கல, உயர் அதிகாரிகள்கிட்ட தன்னுடைய நட்பை வளர்த்தார். இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து சமைக்க தெரியும். ஸோ இவர் வந்து என்னன்னா அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல போய் விதவிதமா சமைச்சாரு. மேலதிகாரியுடைய அன்பை பெற்றாரு. அதிகாரியோட கான்டாக்டை உருவாக்கி 1971 அதாவது 18 மாதங்கள்லயே வந்து பரோல்ல வந்து வெளியில வந்தாரு. வெளிவந்த பின்னாடி வந்து அவர் வந்து அந்த ஊர்ல இல்ல. ஏன்னா இந்த ஊர்ல வந்து நம்மளை பத்தி தெரியாத இன்னொரு ஊருக்கு போனாரு. சோ அந்த ஊர்ல வந்து என்னன்னா அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. சோ அப்பதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து வித்தியாசமா வளர்ந்து வந்த டைம். பிடிஎம் சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது. இது பில்டிங் மெட்டீரியல்ல இருந்து பில்டிங்கோட டிசைனிங் வர எல்லா ஒர்க்குமே பண்ணி தர்ற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து என்னன்னா தொடங்கப்பட்ட சில நாள்லயே பயங்கர அசுர வளர்ச்சி வந்து பெற ஆரம்பிக்குது. சோ இந்த கம்பெனி வந்து பெருசா வளர வளர நிறைய புது இளைஞர்கள் வந்து தேவைப்படுறாங்க. அதுக்கு ஜூன் 2, 1972 அவன் வந்து ஜான் வந்து கார்ல வந்து பயணம் செய்யறப்ப வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்து டிமுதீன் சொல்லி ஒரு 16 வயசு பையனை பாக்குறான். அவனை பார்த்தோன்னு அவன்கிட்ட வந்து கிட்டக்க வந்து பேசுறான். என்ன இங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அவன் என்ன சொல்றான், போற வேண்டிய பஸ் வந்து போயிருச்சு, இன்னும் 10 மணி நேரம் கழிச்சுதான் வரும்ன்றான். அதுக்காக இங்கேவா இருப்ப அப்படின்னா, ஆமா இங்கேதான் இருக்கேன் அப்படின்னா. நீ வா, நான் வந்து நைட் வந்து டிராவல் போறேன், நீனு வா அப்படின்னு சொல்றான். இவனும் அப்படியே யோசிக்கிறான். உனக்கு சாப்பாடு வாங்கி தர்றேன் அப்படின்றான். ஓ ரைட் ஓகேன்னு சொல்லி அவனுக்கு அது பிடிச்சிருந்தனால அவனும் வண்டியில ஏறான். சோ 10 மணி நேரம் அடுத்த பஸ் சும்மா இங்க 10 மணி நேரத்துக்கு இங்க சும்மா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் வண்டியில ஏறான். சோ அவன் கூட போறான், அப்படியே டிராவல் பண்றான். சோ டிராவல் பண்றப்ப வந்து நீ நைட்டு என் வீட்டுல தங்கிக்கோ, காலையில வந்து பஸ்ல ஏறு அப்படின்னு சொல்லி இவன் வந்து தன்கிட்ட இருந்த ரூபா நோட்டை வந்து அவனுக்கு கொடுக்குறான். அவனுக்கு இது வித்தியாசமா இருந்துச்சு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அங்க தங்கிறான். சோ இப்படி வந்து தங்கின அவன் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனை வந்து என்ன சொல்றதுன்னா அவனுக்கு தேவையான உணவு பானம் எல்லாம் கொடுத்து அவனை மயக்கி வந்து அவன்கிட்ட வந்து என்னன்னா அவனை வந்து பாலியல் உறவு கொள்றாரு. சோ இந்த பாலியல் உறவு கொண்டோன்னு வந்து அவனுக்கு வித்தியாசமா இருக்கு. ஆனா என்னன்னா இந்த இடத்துல எந்த வித இடத்துலயும் பெருசா வந்து பிரச்சனை ஆகல. ஏன்னா இங்க வந்து என்ன விஷயம் நடந்ததுன்றது வந்து யாருக்குமே தெரியாது. பின்னாடி பிற்காலத்துல வந்து அரெஸ்ட் ஆன பின்னாடி போலீஸ்ட வந்து அவன் சொன்ன விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். சோ அடுத்த நாள் வந்து என்னன்னா நல்லாவே தூங்கிட்டான். சோ தூங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமுதி வந்து கத்தியோட நிக்கிறான். கத்தியோட வந்து அவன் வந்து கொஞ்சம் ஒல்லி, இவன் பட்டாக்குன்னு எந்திரிச்சு அந்த கத்தியில டம்மு போட்டு அடி போட்டு கத்தி எடுத்து அவனை சதக்குன்னு வந்து குத்திட்டான். சோ இமிடியேட்டா குத்திட்டான். 2 நிமிஷத்துல அவன் செத்து போயிட்டான். சோ செத்து போனான்னு சரி அப்படின்ட்டு வந்து வெளியில வந்து இப்படி ஏதாவது சமையல் ரூம்ல எட்டி பார்த்தா, சமையல் ரூம்ல பார்த்தா இவன் வந்து டிஃபன் வந்து கட் பண்றதுக்காக வச்சிருந்தான். இவன் எந்திரிச்சிட்டான்னு சொல்லி வந்து இப்படி வர்றப்ப வந்து இப்படி சும்மா வந்து ஏதோ பேசுறதுக்காக கத்தியோட இருக்கப்ப அவன் அப்படி உணர்ந்துட்டாதா வந்து அவன் வந்து அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்கான், நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆனா என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனுக்கு வந்து புரியுது. அதாவது வந்து என்னன்னா இந்த பாலியல் இச்சை பண்றதை விட வந்து அவனை வந்து கொல்றப்ப வந்து இவனுக்கு வந்து
ஒரு அலாதி வந்து ஒரு ஒரு உணர்ச்சி வந்து ஏற்படுது. அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றான். ஜானுக்கு வந்து என்னன்னா இந்த பாடி உடலை எங்க வைக்கணும்னு அவனுக்கு ஒரு டவுட். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனுடைய வீட்டுக்கு அடியில அந்த கிரவுட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. சோ வந்து இப்ப வந்து என்னன்னா அப்ப வந்து பல வீடுகள் வந்து நெருக்கத்துல இருக்கிற வீடுகள்ல கீழே வந்து கரண்ட் வயர்ல இருந்து எல்லாமே போகும், தூண் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு வந்து இடம் இருக்கும். சோ அதுல இந்த பிணத்தை வந்து நல்லா சுத்தி போட்டு வச்சுட்டான். சோ இப்படி வச்சுட்டான். ஆனா என்னன்னா அவனுக்கு வந்து என்னன்னா செக்ஸ் உறவை விட இந்த உறவு, இந்த விஷயங்கள், அதாவது ஒருத்தனை வந்து குத்தி காயப்படுத்தி கொலை பண்றப்ப வந்து அவனுக்கு ஒரு வித்தியாசமான அலாதியான உணர்வுகள் ஏற்பட்டுச்சு. இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இதை தேடி வந்து போக ஆரம்பிக்கிறான். சோ இப்படிப்பட்ட காலத்துல வந்து சிறு வயதுல பார்த்த தோழி கரோல பாக்குறான். அவங்க 2 பேத்துக்கு பிடிச்சிச்சு. அவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த மேரேஜும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து டைவர்ஸ்ல போய் நிக்குது. சோ அவன்கிட்ட வந்து ஜான் வந்து என்னன்னா தான் ஓரினை சேர்க்கையாளர்னு வந்து சொல்லிட்டான். ஆனா முன்னாடி ஜெயிலுக்கு போன விஷயம் அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. இந்த கொலை நடந்த விஷயம் எதுவுமே சொல்லல. சோ இதுக்கிடையில வந்து இவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகி அடுத்த வருஷமே வந்து ஒரு குழந்தை பிறக்குது. சோ இந்த குழந்தை பிறக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட ரூம்ல வந்து பார் அட்டாச் செட்டப் மாத்திரான். சோ அப்போ வந்து என்னன்னா பெரிய பணக்கார வீட்டுல வந்து பார் அட்டாச் செட்டப்லாம் வந்து அப்பதான் வந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இவன் மாத்திரான். சோ இவன் மாத்திரப்ப வந்து இவன் மனைவிட்ட வந்து சொல்லியிருந்தான், நான் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு. இவன் வந்து என்னன்னா வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வர்றான். ஆளை கூட்டிட்டு வந்து என்னன்னா அங்க நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. சோ தனியா ஒரு ஓரத்துல வந்து உறவு கொள்றாங்க. இது வந்து இவங்களுடைய மனைவிக்கு வந்து பிடிக்கல, எதுக்குறாங்க. ஆனா வந்து அவன் சொல்றான், என்னால கூட வந்து உறவு கொள்ள முடியாது, நான் இப்படி பண்றதுன்னு தான் எனக்கு திருப்தி அப்படின்ற, நீ இருந்தா ரிலேட்டிவ் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இதுல வந்து 1976 வந்து டைவர்ஸ் ஆகுது. அவங்களுடைய வாழ்க்கையுடைய காலம்னு பாத்தீங்கன்னா 1972 இருந்து 1976 வரை வாழ்ந்திருக்காங்க. சோ அவங்களும் டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்ப என்ன இவனுக்கு ஒரு இதுன்னா, அவங்க போனதை பத்தி அவன் கவலையே படல. ஏன்னா அந்த 1976 வருஷம் அவன் வந்து பெரிய கொலையே பண்ணல. ஏன்னா வீட்டுல வந்து ஒய்ஃபு குழந்தை இருக்கு. அதனால வந்து அவன் கொலை பண்ணல. வேற சில விஷயங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் நடந்துகிட்டு இருந்தான். சோ அவனுக்கு என்னன்னா அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நிறைய ஆண்கள் வந்து இருக்காங்க. அதாவது எல்லாமே எங்கர், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்யறவங்க, அதாவது கட்டிட தொழிலாளிகள், டிசைன் பண்றவங்க. சோ இந்த மாதிரி பல விஷயம் கேட்டகரியில வந்து ஒரு கட்டிடத்துக்கு தேவையான எல்லா அடிப்படையும் இவங்க செய்யணும்னா நிறைய ஆண்கள் தேவைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய தேவைகள் இருந்துச்சு. சோ அப்படின்னா இவன் வந்து ஒவ்வொன்னா பொறுக்கி செலக்ட் எடுத்து அவனை வந்து நைஸா பேசி வந்து வீட்டுக்கு வர வைக்கிறது. சோ வீட்டுக்கு வர வச்சு நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க வைக்கிறது. அவனுக்கு தேவையான சமையலை இவனே வந்து செஞ்சு கொடுக்கறது. அவனுக்கு வந்து அவனுடைய செலவுக்கு மணி கொடுக்கறது. சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து என்னன்னா அவனுக்குள்ள ஒரு மிருகம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சோ அவன் வந்து அரசியல்ல இருந்தான். மக்கள்கிட்ட வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்காக வந்து ஜோக்கர் கேரக்டர் முகமுடியோட வந்து வலம் வருவான் அந்த ஊர்ல. சோ அப்ப வந்து என்னன்னா ஜோக்கர் முகமுடி வச்சுட்டு பண்றப்ப வந்து குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் அட்ராக்ஷன். இவனுடைய ஃபேஸ் எல்லாமே வந்து பதியுது மக்கள்கிட்ட. சோ இந்த விஷயம் அப்போ வந்து அவனுடைய அவனுடைய செயல்பாடுகளே வித்தியாசமா இருக்கும். சோ இப்படிதான் வந்து அந்த போலீஸ் அறிக்கையில வந்து சொல்லப்பட்டது. இவன் என்னன்னா அவனுடைய ஸ்டாஃப் ஒர்க்கரை, முக்கியமான ஆளை வந்து கூட்டிட்டு வருவான். நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க வைப்பான். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வச்சுட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இவனே சமைப்பான். சமைச்சு பண்ணிட்டு ஜோக்கரோட உருவத்திலே வருவான். ஜோக்கரோட உருவத்துல வரப்ப அவங்க வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே ட்ரிங்க்ஸ் மயக்கத்துலதான் இருப்பாங்க. அப்ப வந்து என்ன சொல்லுவான்னா, இப்ப நான் வந்து உன்னைய வந்து ஜெயில் கைதி மாதிரி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜெயில் கைதியாட 2 கையிலயும் வந்து கட்டிடுறது. சோ அப்படின்ற அவன் ஏற்கனவே வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு ஒரு மயக்கத்துல இருப்பான். ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கான்னா அப்புறமேல் தான் இவனுடைய வந்து உக்கிரம் மாறும். அதாவது அவனை வந்து கற்பழிக்கிறது, அப்புறம் வந்து என்னன்னா அவனை வந்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுவது. அதாவது அவனை வந்து அதனால கையில இது இருக்காது. சோ காலையும் வந்து கட்டிடுவான். சோ என்னன்னா கையை கட்ட போறேன், காலை கட்ட போறேன், அப்படியே ஒவ்வொன்னா செய்வான். சரி ஜோக்கர் தான் ஏதோ ஒண்ணு செய்யறான்னு சொல்லிட்டு அப்படியே, ஏன்னா அவன் வந்து ட்ரிங்க்ஸ் குடிப்பான், எல்லாமே அவன் தான் குடிப்பான். சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருப்பாங்க. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் சொல்லிட்டு எல்லாமே அவனுடைய தேவைகள் முடிஞ்சோன்னு வந்து கைத்தலை கட்டி இறுக்கி வந்து கொலை. சோ இப்படிதான் வந்து அவன் தன்னுடைய கொலைகள், அதாவது மனைவி வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, வீடு ஃப்ரீயா இருக்கு. சோ இப்படிதான் அடுக்கடுக்கா வந்து ஒவ்வொரு கொலைகளா பண்ணிக்கிட்டே இருந்தா கிட்டத்தட்ட 33 கொலைகள் பண்ணதா போலீஸ் ஆய்வறிக்கை சொல்லுது.
ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவன் வந்து அதை விட அதிகமாவே நிறைய பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கிடையில வந்து அவன் என்ன சொல்றான்னா அந்த வீட்டுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அடுக்கு வந்து பணம் வந்துருச்சு, ரெண்டாவது அடுக்கு பணம், மூணாவது அடுக்கு பணமும் வந்துருச்சு. ஸோ இப்படிலாம் ஃபுல்லான்ட்டு இது நிறைஞ்சனால இவன் என்னன்னா பக்கத்துல வந்து ஒரு ஆறு ஓடுது, மேல பாலத்துல போய் வந்து இதுவரை வந்து 5 பிணங்கள் வந்து போட்டிருக்கதா சொல்றான். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா பாய்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது அவன் ஆபீஸ்ல இருந்தே வந்து தேர்ந்தெடுப்பான். நைஸா பேசி இப்படி வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆளா போட்டு தள்ளுறப்ப என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து கேக்குறப்ப வந்து அவனா இருந்தாங்க இப்ப வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடான். ஆனா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றப்ப இவன் மேல வந்து வர்றாங்க. இவன் வந்து அரசியல்ல அங்க அந்த ஏரியால ஒரு முக்கிய புள்ளியா இருந்தா, ஒரு பவர்ஃபுல் ஆளா இருந்தா, தெரிஞ்ச ஆளா இருந்தாங்க. சோ அவன் பேசி சார் வந்தாங்க சார் போனாங்க சார் அப்படின்ட்டு அப்படியே விட்டுரு. சோ போலீஸும் வந்து என்னன்னா அப்ப வந்து பெருசா வந்து கண்டுபிடிக்கும். ஏன்னா பணம் ஏதாவது கிடைச்சாதானே கண்டுபிடிக்கிறது. சோ இப்படிதான் வந்து அவனுடைய கிராஃப் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸ்டேஜ்ல வந்து கண்டினியூவா வந்து போலீஸ் வர்றது வந்து அவனுக்கு பிடிக்கல. இது வந்து எங்கேயோ ஒரு சிக்கல்ல முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு வந்து என்னன்னா இவன் வந்து வேலை பார்க்குற கம்பெனி இருக்க ஆட்களை விட்டுட்டு வந்து ரோட்டோத்த வந்து இருப்பாங்க டீனேஜர்ஸ், அவங்கள வந்து வா குடிக்க போலாம், சரக்கு அடிக்க போலாம், கஞ்சா அடிக்க போலாம் அப்படிலாம் சொல்லி அவனுடைய கார்ல ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். அவங்கள்ட்ட என்னென்ன விதவிதமா பேசி நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்க வச்சு ஒரு ஃபுல் மயக்கத்துல இருக்கப்ப அவன் வந்து திருப்பி வந்து அந்த ஒரு முகமுடி வேடம் அணிஞ்சு வந்து ஒரு பஃபூன் மாதிரி வந்து அவங்ககிட்ட சொல்லுவான், நான் வந்து இது கட்ட போறேன், செயின் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கையில வந்து காப்பு கட்டுவான். சோ காப்பு கட்டி இப்படியே வந்து அவனை அசைய விடாம வந்து இவனுடைய எல்லா தேவைகளையும் சோ ஆண்களை எல்லாத்தையும் கற்பழிச்சு சித்திரவதை பண்ணி அப்புறமேல் ஏன்னா எந்த இடத்துலயும் வெளியில பக்கத்துல வீடு இருக்கு சவுண்டு கேட்க கூடாது அப்படின்றதுக்காக வாயை பொத்தி வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி சித்திரவதை பண்ணி அப்புறமேல வந்து கைத்தலை கட்டி அப்படி சுத்தி பின்னாடி இப்படி கயிறை கட்டி பின்னாடி வச்சு அப்படியே இருக்குது, பின்னாடி இருந்து அப்படியே இழுக்க அப்படியே சுத்திக்கிட்டே வரும். ஸோ இருக்கு அந்த இதை வந்து அனுபவிச்சு இப்படியே கொலை பண்ணுவான். கொலை பண்ணி பேக்கிங் பண்ணி கீழே இப்படிதான். ஸோ இப்படியே பண்ணிக்கிட்டு தான். ஸோ இப்படிதான் போய்கிட்டே இருந்துச்சு அவனுடைய ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜ்ல வந்து டிசம்பர் 11, 1978 ராபர்ட்ன்ற ஒரு பையனை வந்து ஒரு பார்மசியில பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிருச்சு. சோ அப்ப வந்து ஓனர் இருக்காருன்றதுக்காக போயிட்டான். ஸோ போயிட்டு வந்து நைட்டு வர்றான், ஓனர் இல்லாத டைம் வர்றான். ஸோ அந்த ஆஃபீஸ் மூட போற டைம்ல வந்து அவன்கிட்ட வந்து பேசுறான், தம்பி என் கம்பெனில வந்து ஜாப் இருக்குப்பா, நீ வர்றியாப்பா, உனக்கு இங்கே விட நல்லா சம்பளம் இருக்கும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி பேசுறான். அவனும் அப்படியே வச்சுனா இப்ப இந்த டைம்ல வந்து அந்த ராபர்ட்டோட அம்மா வர்றாங்க. ஸோ அம்மா வந்து வாடா போலாம் அப்படின்றாங்க, டைம் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்றாங்க. அப்போ வந்து அம்மாட்ட சொல்றான், அம்மா இவர் கம்பெனில வந்து ஜாப் இருக்கான், ஸோ நான் போலான் இருக்கேன், சம்பளம் அப்படியே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஸோ ராபர்ட்டும் ஜானும் வந்து கிளம்புறாங்க. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராபர்ட்டை வந்து அவங்க அம்மா வந்து கடைசியில அதுதான் பார்த்தது. இதுதான் இந்த இதுல வந்து முக்கியமான நிகழ்வு. சோ பையன் வரல, கேக்குறாங்க. அப்புறமேல வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப யார கடைசியில பார்த்ததுன்னா ஜானுடைய பேர் வருது. சோ ஜானை வந்து விசாரிக்கிறாங்க. ஜான் வந்து அப்படிலாம் யாருமே இல்லைங்க அப்படின்றான். சோ என்னன்னா இந்த விசாரிக்கிறப்ப என்னன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு போலீஸ் படையே வருது. ஏன்னா ஜான் மேல வந்து நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. இல்ல நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய ஃபைல் வந்து இருக்கு. அதாவது ஜானுடைய கம்பெனில ஒர்க் பண்ணவங்களே ஒரு ஸ்டேஜ் ஃபைல் இருக்கு. சோ இந்த ஃபைல் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து போலீஸ் வர தடுக்கிறது தான் வெளியில இருந்து அவனுடைய தேடுதல் ஆரம்பிச்சான். இப்போ வந்து என்னன்னா இந்த அம்மா வந்து என்னன்னா புஷ் பண்ணி அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி டெய்லி வந்து கேட்கிறப்ப பிரச்சனை ஆகுது. அவர் வந்து அரசியல்ல கொஞ்சம் உயர் மட்டத்துல இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிரஷர் எல்லாரும் டவுட். ஸோ ஜானுடைய வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க, போய் பேசுறாங்க. அங்க என்ன ஒரு பிரச்சனைனா ஜானுடைய வீட்டுல இருந்து துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போலீஸ் வந்து என்னன்னா அவர் வந்து வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் அது இது எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குற எல்லாம் சாப்பிட்டு அமைதியான்ட்டு போயிடுறாங்க. போயிட்டோன்னா வந்து இவங்களுக்கு டவுட், வார்டு அடிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. விசாரணை வளையத்துல கொண்டு வர்றப்ப வந்து அவர் வந்து பெருசா இது சொல்லல. சோ வீட்டுல வந்து வீட்டுல இருந்து வேற வாடகை வர ஆரம்பிச்சனால அதையும் வந்து சோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சோதனை செய்ய ஆரம்பி எந்த இடத்துல வாடகை வருது அப்படின்றப்ப வந்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போ வந்து என்னன்னா ஒரு தனியா ஒரு ஆள் நுழையிற மாதிரி இடம் இருக்கு. சோ உள்ள போய் பார்த்தா குவியலா பணம் இருக்கு. சோ இவரும் வந்து ஒத்துக்கிறாரு, சார் நான் வந்து இத்தனை பேர்த்த கொலை பண்ணியிருக்கேன், எதுக்காக கொலை பண்ணிருக்கேன் எல்லா டீட்டெயிலையுமே சொல்றாரு.
சோ பின்னாடி வந்து அது ஒரு புக்காவும் வந்துச்சு. இதுவரை வந்து 33 பேரை கொண்டிருக்கதா சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்னன்னா எம்ப்ளாய மட்டும் கொன்னதில்ல, வெளியில இருந்து இந்த ரோட்ல போறவன், சோ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவன், சோ எல்லாத்தையும் போட்டு அவருடைய தேவைக்கு வந்து பயன்படுத்திட்டு அவங்கள ஃபுல்லாவே கொண்டிருக்காரு. 1978ல வந்து கேஸ் நடந்தப்ப வந்து நிறைய டெக்னாலஜி இல்ல, நிறைய வந்து பொருட்கள் இல்ல, அந்த டெக்னாலஜிக்குரிய அந்த சயின்டிபிக் பொருட்கள் இல்ல. அதனால வந்து அவர் இவ்வளவுதான் கொண்டாருன்றத வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச பாடி. சோ அதை வச்சுதான் அவர் வந்து 33 கொலைகள் செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா அவர் சொன்னதை தான் வந்து கேட்கிற மாதிரி இருந்துச்சு, வேற பாடிகள் எதுவும் கிடைக்கல. சோ மே 10 1994 லித்தல் இன்ஜெக்ஷன் வந்து அவனுக்கு ஊத்தி அரசாங்கம் வந்து மரண தண்டனை செய்யுது. அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து என்னன்னா சிறு வயதில் அப்பாவால கொடுமைப்படுத்தப்பட்டான். அவனுக்கு வந்து கீழே விழுந்தப்ப வந்து ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்தப்ப சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். அவன் வந்து அவனுடைய மேலதிகாரியால வந்து பாலியல் உறவு கொல்லப்பட்டான். ஸோ இந்த விஷயம் எல்லாம் நடக்காம இருந்தா இவன் வந்து ஒரு சீரியல் கில்லராக மாறுறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது.